வயசு பொண்ணுங்களை நடுத்தூர்ல விட்டு போயிருக்கான். அவனை போய் நல்லா வாங்குறீங்க. எங்க அப்பா பத்தி எல்லாம் நீங்க தப்பா பேசாதீங்க. கடன் வாங்கினதெல்லாம் உண்மைதான். ஆனா அந்த கடனை விட 2 மடங்கு அதிகமா இருக்கிற எங்க சொத்து பத்திரத்தெல்லாம் கொடுத்து அதை அடைச்சிட்டு தான் வந்திருக்கோம். முதல்ல நீங்க எங்க அப்பாவை கண்டுபிடிச்சு கொடுங்க. அது மட்டும் போதும். நீங்க கண்டுபிடிங்கன்னா கண்டுபிடிச்சு கொடுத்து அங்க உட்காந்துருக்கமா? பிரார்த்தனை மட்டும் தலைமுறைவா இருக்கிறவனுக்கு மரியாதை வேற கேக்குதா? பணத்தை வாங்கிட்டு அவர் ஓடணும்னு நினைச்சிருந்தா அவர் எப்பவோ ஓடி இருப்பாரு சார். எங்க கூட எல்லாம் இருந்து வட்டியெல்லாம் கட்டிட்டு இருந்திருக்க மாட்டாரு. நீங்க வேணா கடன் கொடுத்தவங்க கிட்ட வந்து கேட்டு பாருங்க. அவர் எப்படிப்பட்டவர்னு அவங்களே சொல்லுவாங்க. தேனு, நீ கொஞ்சம் அமைதியா இரு. சார் ப்ளீஸ் சார், எங்க அப்பாவை நீங்க தான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். எங்கம்மா காணாம போனாரு? காரைக்குடியில சார். காரைக்குடியா? காரைக்குடியா நீங்க? ஆமா சார். ஏமா காரைக்குடியில காணாம போனவர சென்னையில வந்து கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேக்குறீங்க? அங்க போய் கொடுங்கம்மா. அங்க யாருமே இல்ல சார். நாங்க எல்லாருமே இங்க வந்துட்டோம். எங்க அப்பா இங்க வந்துட்டாருன்னு தான் சொன்னாங்க. ஏமா அங்க காணாம போனாருன்னு சொன்ன, இப்ப இங்க வந்திருக்காருன்னு சொல்ற. நாங்க என்ன பைத்தியக்காரங்களா? நீங்க காரைக்குடி ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. போங்க சார். நாங்க எல்லாருமே இங்க தான் சார் இருக்கோம். அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எங்களால அலைய முடியாது சார். எங்க குடும்ப சூழ்நிலை வேற சரியில்லை. நீங்க தான் சார் எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணி கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ப்ளீஸ் சார். அதெல்லாம் எங்களால முடியாது. இருக்கிற கேஸ் எங்களால பார்க்க முடியல. இதுல காரைக்குடி ஸ்டேஷன் கேஸ் வேற பார்க்கணுமா? ப்ளீஸ் சார். போங்கம்மா. ப்ளீஸ் சார், கண்டுபிடிச்சு கொடுங்க சார். என்னையா கேஸ்? எங்க அப்பா காரைக்குடியில காணாம போயிட்டாராம். அத நம்மள கண்டுபிடிச்சு தர சொல்றாங்க சார். சார், எங்க பூர்வீகம் காரைக்குடி. கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம். நிறுத்துங்க. எங்களுக்கு செட்டில் பண்ணாம இந்த கல்யாணம் நடக்காது. அதான் அவங்க சொத்து பத்திரம் வீட்டு பத்திரம் எல்லாம் நம்ம கிட்ட இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு வீணா கவலைப்பட்டுக்கிட்டு அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம கடன் எல்லாம் அடைஞ்சிட போகுது. ஐயா கடைசியா பேசிட்டு இருக்கும்போது சென்னைக்கு போறதாதமா பேசிட்டு இருந்தாரு. ஒருவேளை ஐயா சென்னையில இருக்கலாம். நீங்க எதுக்கும் சென்னைக்கு போய் பாருங்கம்மா.